உலகம் இந்த ஏஐ வந்த பிறகு, சோசியல் மீடியா ரெவல்யூஷன், ஏஐ ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உலகம் மிகப்பெரியது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அவைலபிள் ஆயிருச்சுங்கயா. எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா நாலேஜ், எல்லா எக்ஸ்பர்டைஸ் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. தேடுவது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அடுத்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி உங்க லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற ஃப்ரீடத்தோட அவுட் ஆஃப் த கிரிட் லைஃப்னு சொல்றாங்க. ஆஃப் த கிரிட் லைஃப் பிளஸ்ல எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப் த கிரிட் லைஃப்னா என்னன்னா, தனியா ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு அதுக்கு சகல விதமான வாழ்க்கையே அந்த வீட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது பதிலா மூவிங் ஆர்வி ஹவுசஸ், வேற வேற இடத்துக்கு போகலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜாப் இப்பெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் மாறிடுச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு தேவை, ஸ்டார்லிங்க் மட்டும் தான், வேற எதுவும் வேணாம். ஸ்டார்லிங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். டிராவல் பண்ணிக்கிட்டே உங்க எக்ஸைட்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் அனுபவிச்சுட்டே வாழ்க்கையை நல்லா அனுபவங்களோட பேக்ட், எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸோட பேக்ட் இன்டென்ஸான லைஃபாகவும் சைட்ல செல்வ வளத்தை பெருக்கிக் கொண்டே போவதாகவும் மாற்றிக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையை தான் ஆஃப் த கிரிட் லைஃப்ன்றவங்க. எதிர்காலத்துல மக்கள் இப்படிதான் வாழ போறாங்க. இப்பவே யார் யார் இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களோ அவங்க எல்லாம் புத்திசாலிங்க.